அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் டு மை அனதர் vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த vlogல என்னோட சண்டே நடந்த எல்லா விஷயங்களையும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சண்டேனாலே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்போம். ஏன்னா அன்றைக்கி லீவு, எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. ஸோ மார்னிங் வந்து நமக்கு குக்கிங் ஒர்க் எதுவுமே இருக்காது. அதனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்போம். எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு பெட்லாம் அரேஞ்ச் பண்ணி அடுத்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சம்டைம்ஸ் கிட்ஸ் இயர்லியராகவே எந்திரிச்சிருவாங்க. அப்படி எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா எனக்கு பெட் அரேஞ்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாருக்குமே ஸ்கூல் போகிறப்ப தான் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுவாங்க. லீவ் டைம் ஆனால் போதும் அவங்க வந்து சீக்கிரமாகவே எந்திரிச்சிருவாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து விளையாட முடியும் அப்படிங்கிறதுக்காக. எங்கள் வீட்லேயும் அதே தான் நடந்தது. இன்றைக்கி மார்னிங்கே ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால இன்றைக்கி லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் ஃபிஷ் தான். ஸோ ஃபிஷ் குழம்பு வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலி இது என்ன ஃபிஷ்னு எனக்கே தெரியல. சின்ன சின்ன ஃபிஷ் மாதிரி இருந்தது. பொதுவாக எங்கள் வீட்டில் ஃபிஷ் க்ளீன் பண்ணுறதெல்லாம் வேறு யாராவது பண்ணிவிடுவாங்க. நான் ஜஸ்ட்டு குக் மட்டும் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஃபிஷ் க்ளீன் பண்ண தெரியாது. ஆனால் குக் பண்ணுறது தெரியும். இந்த மாதிரி உங்கள் வீட்டிலே நடந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். சம்டைம்ஸ் வீட்டில் போய் ஜென்ஸ் ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டு இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வீட்டில் வந்து பார்த்தா தான் தெரியும் அது அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. விச் மீன்ஸ் ஒரு 80% ஓகேவாக இருக்கும், 20% ஓகேவாக இருக்காது. ஏன்னா எங்கள் ஊர்லலாம் ஃபிஷ் மார்க்கெட்லாம் கிடையாது. ஒரு 2-3 ஷாப் தான் இருக்கும். ஸோ அங்கே எது பெட்டராக இருக்கோ அதை தான் வாங்கிட்டு வருவாங்க. அவங்களையும் நம்ம ரொம்பவும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்னடா இப்படி போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்க அப்படி தான் சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் இயர்லியராகவே நான் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டே என்னென்ன தேவையோ எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் குக் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் எப்போவுமே அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இதில் வந்து நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு குழம்புக்கும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு வந்து உப்புமா தான் சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கேன். நான் வந்துட்டு பாருங்கள், மீன்வேல் நான் குழம்பு வச்சுட்டே நான் வந்து அந்த வேலையும் பார்த்துட்ருக்குறேன். எனக்கு ஒரு ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா அதை முடிச்சிட்டா தான் அடுத்த நாள் ரிலாக்ஸ்டாக உட்காந்து அடுத்த ஒர்க்கை பண்ண முடியும். இந்த டைமில் சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு 4 or 5 இயர்ஸ் முன்னாடி நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனல் மூலமாக தான் என்னோடய சில ஃப்ரெண்ட்ஸ்க்கே நான் யூடியூப் பண்ணுறதே தெரியும். ஆக்சுவலி அதுவும் ஒரு vlogging சேனல் தான். ஆனால் அப்போது எனக்கு யூடியூப் பற்றி அந்த லெவலுக்கு பெருசாக ஒரு ஐடியாவுமே கிடையாது. எப்படி வீடியோ போடணும், எவ்வளோ நேரம் இருக்கணும், எப்படி அடிக்கடி அப்லோட் பண்ணணும், எதுவுமே தெரியாது. சும்மா எல்லோரும் வீடியோ போடுறாங்களே நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷனில் தான் நான் ஆரம்பித்தேன். அந்த டைம்லலாம் ஷார்ட்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது. லாங் வீடியோஸ் மட்டும்தான் இருந்தது. ஒரு வாரத்துக்கு ஒரு 3 வீடியோஸ் அவ்வளோதான். அப்புறம் ஒரு 2 வாரம் எதுவுமே போட மாட்டேன். சம்டைம்ஸ் ஒரு மாதம் கழிச்சு தான் வீடியோஸே நான் போடுவேன். இப்படி தான் கன்சிஸ்டன்சி இல்லாமல் போயிட்டு இருந்தது. நிறைய பேர் சொல்லுவாங்க கான்ட்ரவர்சியாக வீடியோ போட்டால் தான் வியூஸ் வரும், வாட்ச் டைமிங் வரும், மானிட்டைசேஷன் சீக்கிரம் வரும் அப்படின்னு. ஆனால் அது என்னோடய ஸ்டைல் கிடையாது. ஸோ என்னால் அப்படி வந்து பண்ணவே முடியலை. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேனல் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் யூடியூப்பை நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பல தடவை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. வேறு டாப்பிக்கில் நிறைய சேனல் ஆரம்பித்து வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன். அதில் ஒரு ரிலீஜியஸ் ஓரியன்ட் யூடியூப் சேனலும் இருக்குது. அதில் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயமே தோணுச்சு. இவ்வளோ வேறு விஷயம் ட்ரை பண்ணாலும் எனக்கு உண்மையாகவே பிடிச்சது இந்த vlogging தான். ஸோ மறுபடியும் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். இப்போ தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த நியூ ஜர்னியில் நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து என் கூட இருந்து எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பாதி பேர் ஒர்க் பண்ணுறவங்க தான், இன்னும் பாதி பேர் ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்கக்கிட்ட பேசும்போதெல்லாம் அடிக்கடி ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க. வீட்டில் இருந்துட்டு நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியுமா? வெளியில் போய் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி கிட்ஸ் பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற வேலைக்கே டைம் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் சரியாக வருமா அப்படின்னு தான் கேட்பாங்க. இதை வந்து நான் டிமோட்டிவேஷன்னு சொல்லலை. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களோட ஒப்பீனியனை எடுத்து வைக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் தான் சொல்வேன். இன்னும் நம்மளுக்கு லேட் ஆகலை. இப்போவும் உங்களுக்கு டைம் இருக்குது. அப்புறம் பண்ணலாம், நெக்ஸ்ட் மந்த் பண்ணலாம், இல்லை நம்ம பேபிஸ் தான் இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தால் அந்த டே வந்து வரவே வராது. அதனால் வந்து சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயம்
அதை வந்து இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான்லாம் சொல்லுவேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணுற எல்லா விஷயமும் ஃபஸ்ட் நாளே பெர்ஃபெக்டாக இருக்காது. ஃபஸ்ட்டு வீடியோவே வைரல் ஆகணும், ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சக்ஸஸ் ஆகணும் அப்படிலாம் நினச்சா எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் நான் ஒரு விஷயம் மட்டும் அடித்து சொல்லுவேன், நம்ம ஸ்டார்ட்டே பண்ணலை அப்படின்னா நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த பிளேஸ்க்கு நம்மளால் ஒரு நாளும் போக முடியாது. ஸோ வந்து நீங்கள் பயப்படாமல் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைங்க. ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, கன்சிஸ்டன்சியாக இருந்தால் ஒரு நாள் இன்ஷால்லா நம்ம நினச்ச இடத்துக்கு போய் சேரலாம். அதனால தான் அகைன் இந்த வ்ளாகிங் சேனலையும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருந்தாலும் நம்ம ஃபிஷ் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு சூப்பராக வந்துருந்துச்சு. இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சிருந்த மீனையும் மசாலா தடவி ரெடி பண்ணி அப்படியே நான் வந்து பேனில் போட்டு எடுக்க போகிறேன். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா தடவி வைக்க போகிறேன். டர்மரிக், சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட்டு இவ்வளோ தான் இல்லை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. இப்போ அப்படியே மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அதே டைம் சாதமும் நல்லா வெந்துட்டுருக்கு. அவ்வளோ ரெடி பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நான் மார்னிங் டிஃபனே இப்போ நான் எடுக்க போகிறேன். இன்னும் நான் என்னோடய டிஃபனை சாப்பிடவே இல்லை. ஸோ ஃபஸ்ட் போய் அதை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு வழியாக இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அதுக்குள்ளே வீட்டு ஃபுல்லாக ஃபிஷ்ஷோட ஆரமாக தான் எல்லா பக்கமும் இருக்குது. உண்மையாகவே இப்போ தான் சண்டே ஃபீல் வந்திருக்கு. இன்னைக்கு என்னன்னே தெரியல, ஒரே ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருந்தது. ஸோ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதையும் வாங்கி இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஆக்சுவலி கிட்ஸ் இருக்கிற வீட்டில் ஒரு விஷயம் நடக்கும். நம்ம ஏதாவது பிடிச்சதை எடுத்து சாப்பிடணும்னு உட்காந்தா எனக்கு தான் அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க. கடைசியில் நம்ம நிதானமாக ருசிச்சுலாம் சாப்பிட முடியாது. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்தில் நான் கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் அப்போ நான் அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ டீ போடுற டைமில் போய் நான் என்னோடய ஐஸ்கிரீமை சாப்பிட போகிறேன். ஏன்னா இப்போ தான் கிட்ஸ் எல்லாருமே தூங்கியிருக்காங்க. வீடு ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது. இப்போவும் எனக்கு ஒரு கில்ட்டு ஃபீலிங் இருக்கா, ஐயோ கொடுக்காம சாப்பிட்றேன் அப்படின்னு மனசு கேட்கல. ஸோ அதையும் நான் போய் எங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு கொடுத்துட்டேன். இப்படி தான் கைஸ் இன்றைக்கி என்னோட சண்டே போச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு நியூவாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த vlogல பார்க்கலாம். பாய்.